அம்மு, அப்பா எங்க? உள்ளதாங்க இருக்காரு. அப்பா, மாமா என்னப்பா? அப்பா, அந்த ஃபாரின் கழுவி குத்தோம்ல, பேக் வச்சுப்பா. இன்னும் 10 நாள் போகிற மாதிரி இருக்கும். போயிட்டா போதும், நம்ம கஷ்டம்லாம் சரியாயிடும். என்ன போனால் வர்றதுக்கு ஒரு 4 வருஷம் ஆகும். நீ பார்த்து இருந்துப்பல்ல. அதெல்லாம் இருந்துப்பங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா இருக்காரு, அம்மா அப்பா இருக்காங்க, என் தம்பி இருக்கான். நீங்க அங்க போய் பார்த்து பத்திரமா இருங்க, எனக்கு அது போதும். சரி சாமி. ஏய், ஏன்னா பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி 4-5 மாசத்துல புள்ளைய விட்டு போறேன்ற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருக்கிற வேலையை இங்கே பாரு. வேற ஏதாச்சும் வேலை பார்த்து தரேன். அப்பா என்னப்பா பேசுறீங்க? இது ரொம்ப நாள் ஆசைப்பா எனக்கு. முன்னே தேவை நான் ஃபாரின் போகிறது. ஆமா மாமா, நீங்க நீ பொண்ணு பார்க்க வரும்போதே சொன்னீங்க அவர் ஃபாரின் வேலைக்கு ட்ரை பண்றாருன்னு. இப்போ வேலை கிடைச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. போனா நம்ம குடும்பத்துக்கு தானே மாமா நல்லது. அவர் போயிட்டு வரட்டும், விடுங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். உடம்புல பார்த்து பத்திரமா இருங்க. மாத்திரை டைமுக்கு போடுங்க. நான் பார்த்துக்குவேன்ப்பா. நீ தான் கண்ணு கட்டாத தூரம் போற. பார்த்து பத்திரமா இரு. அப்பப்போ ஃபோன் பண்ணு. அம்மு, பேக் கொண்டு வா, கேப் வந்துருச்சு. சரி அம்மு, நான் போயிட்டுறேன். பார்த்துருங்க. நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், நீங்களும் ஃபோன் பண்ணுங்க. பாய். சரி பாய், போயிடுறேன். ஏம்மா, நான் தான் அப்போவே இந்த ஃபாரின் வேலையெல்லாம் வேண்டான்னு சொன்னேன்ம்மா. இப்போ அமுச்சு விட்டுட்டு அழுதுட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்லம்மா. அவர் வேலைக்கு போனதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான் மாமா. ஆனா 4-5 வருஷத்துக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு.